Hello and welcome to Indian Christian Fellowship of Greater Hartford's Festival of Hopes, Villupattu by ICF Gens, us guys. So what is Villupattu? AKA bow song. I had to say it actually. So most of us know what Villupattu is, but we would not have seen one in years. And to some, it will be brand new. So Villupattu is an art of narrative storytelling with songs interwoven in it. And the center of attention is decorated bow with a lot of jingle bells attached to it. And along with it, we have a few more music instruments. And the music and the song and the narratives rendered provides a unique musical composition. And that's the specialty of Villupattu. So in Villu stands for bow, Pattu stands for song. So Villupattu, bow song. And it is very popular in the southern part of Tamil Nadu. It goes back in history. And of course it belongs to folk genre. It has been always used as a very interesting medium to pass a very clear, strong, transformational message so that it can reach a lot of people. And here too, we have a message to pass on to all of us. The message about the sinful and the fake departed world and our quest to find the precious redemption. And who is the Redeemer? Who is going to provide us this redemption? Where did he come from? And what sort of redemption is he going to give us? And what sort of a transformation is this redemption going to give us? And would we and the world experience the joy and peace that this redemption is going to provide? And to answer all these questions, my dear friends, without further ado, Villupattu. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஐசிஎஃப் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமாம், வாழ்கிறோம். தந்தனத்தாம் என்று சொல்லி வெள்ளிசை பாட ஆமா, வெள்ளிசை பாட ஆமா, வெள்ளிசை பாட வந்தருவார் இயேசுநாதரே. தந்தனத்தாம் மேலத்தோட ஆமா, மேலத்தோட ஆமா, மேலத்தோட இசைய பாட வில்லுப்பாட்டு பாட போறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா. அவன் எதை பத்தி சொல்ல போறீங்க? எதை பத்தி சொல்ல போறோம் தெரியுமா? சொல்லுங்க. மனிதனுடைய பாவங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க பாவங்கள் எல்லாம் அவங்க பாவங்களை விரும்புவதற்காக
அவங்க பாவங்கள்லாம் மன்னித்து அவங்க பரலோகத்தில் கூட்டு போக ஒரு ரட்சகர் பிறந்தாருப்பா. அப்படியா? ஆமா ஆமா அண்ணே, இந்த ரட்சகர்னு சொன்ன பாத்தீங்களா? அட அந்த ரட்சகர்னா யாரியா? அந்த ரட்சகர் யாரு தெரியுமா? சொல்லுங்க. பாவத்தில் மாட்டு போக மனிதனுக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்தார் இயேசுநாதரே. பாவத்திலே மாண்டு போகும் மனிதனுக்காக கருத்திலிருந்து இறங்கி வந்தார் இயேசுநாதரே. தாழ்ந்து போன மனிதனை உயர்த்திடவே, கடந்து போன உள்ளங்களை உடைத்திடவே, தாழ்ந்து போன மனிதனை உயர்த்திடவே, கடினமான உள்ளங்களை உடைத்திடவே. இப்படியாக பாவத்திலிருந்து மாண்டு போக மனிதர்களை மீட்பதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராய் பிறந்தாரப்பா. அப்படியா? ஆமா, அவருடைய பிறப்புக்கு யாருமே ஈடாக முடியாதாம். அப்படியா? ஆமா. தம்பி என்னய்யா? அவருடைய பிறப்புக்கு யாருமே ஈடாக முடியாது சொன்னீங்கப்பா. அவர் பிறப்புல அப்படி என்னப்பா விசேஷம்? அவர் பிறப்பில் என்ன விசேஷம் தெரியுமா? சொல்லுங்க. இயேசுவின் பிறப்புக்கு யாராக இருந்தாலும் ஈடாக முடியாது. இயேசுவின் பிறப்புக்கு யாராக இருந்தாலும் ஈடாக முடியாது. அவர் பிறப்பும் அதிசயமே, அவர் மறப்பும் அதிசயமே, அவர் பிறப்பும் அதிசயமே, அவர் மறப்பும் அதிசயமே. இயேசுவின் நாமம் மகா பெரியது, நண்பனே சிந்தித்து பார். இயேசுவின் நாமம் மகா பெரியது, நண்பனே சிந்தித்து பார். இயேசுவின் பிறப்புக்கு யாராக இருந்தாலும் ஈடாக முடியாது, ஈடாக முடியாது, ஈடாக முடியாது. அவர் பிறப்புக்கு யாருமே ஈடாக முடியாது. அப்படியா? நச்சையா வந்து தெரியுமா? அப்படியா? ஆமா அண்ணாச்சி. சொல்லு தம்பி. அப்படி என்ன நற்செய்தி அது? இந்த உலகத்தில் உள்ள பாவிகள் எல்லாம் மீட்க வந்ததுதான்ப்பா நற்செய்தி. சரி, அது சரி. அவர் எங்க அண்ணாச்சி பிறந்தார்? அது நீங்க சொல்லவே இல்லையே. அவர் எங்க பிறந்தாரு தெரியுமா? சொல்லுங்க. மார்கழி மாசத்துல மன்னன் உதித்த வேளையிலே பூமி எங்கும் கொண்டாட்டம், நாதா உன் மேல் கண்ணாட்டம். மார்கழி மாசத்துல மன்னன் உதித்த வேளையில, மார்கழி மாசத்துல மன்னன் உதித்த வேளையில பூமி எங்கும் கொண்டாட்டம், நாதா உன் மேல் கண்ணாட்டம், பூமி எங்கும் கொண்டாட்டம், நாதா உன் மேல் கண்ணாட்டம். மாட்டு தொழுவத்தில் மரியாதை மடியிலே, மாட்டு தொழுவத்தில் மரியாதை மடியிலே மன்னன் இயேசு பிறந்தாரே, தத்தலையில் கூறிலே, மன்னன் இயேசு பிறந்தாரே, தத்தலையில் கூறிலே. மார்கழி மாசத்துல மன்னன் உதித்த வேளையில, மார்கழி மாசத்துல மன்னன் உதித்த வேளையில பூமி எங்கும் கொண்டாட்டம், நாதா உன் மேல் கண்ணாட்டம், பூமி எங்கும் கொண்டாட்டம், நாதா உன் மேல் கண்ணாட்டம். மாட்டு தொழுவத்தில் மரியாதை மடியிலே, மாட்டு தொழுவத்தில் மரியாதை மடியிலே மன்னன் இயேசு பிறந்தாரே, தத்தலையில் கூறிலே, மன்னன் இயேசு பிறந்தாரே, தத்தலையில் கூறிலே. ஆமாண்ணே, அப்ப அவர் மாட்டுக்கொட்டையில பிறந்தாருன்னு சொல்றீங்க? தம்பி, அவர் மாட்டுக்கொட்டையில தான்ப்பா பிறந்தாரு. அப்படியா? அவர் பெரிய ஐஸ்வர்யம் வீட்லயோ, மந்திரிகள் வீட்லயோ, பிரதமர் வீட்லயோ, பிரசிடென்ட் வீட்லயோ, இந்த வைத்தியத்திலே பிறக்கலையா? அவர் அந்த எளிமையான மாட்டுக்கொட்டையில தான்ப்பா பிறந்தாரு. அவர் பிறக்கும் பொழுது குளிரும் பனியுமா இருந்துச்சான். அப்படியா? நம்ம தேவன் பிறந்தது உலகத்துக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அண்ணா, சொல்லு தம்பி. இயேசு பெத்லஹேம்ல பிறந்தாருன்னு சொன்னீங்க. ஆமா குளிர்ல பனியில பிறந்தாருன்னு சொன்னீங்க. ஆமா மனிதனின் பாவத்தை மீட்க வந்தாருன்னு சொன்னீங்க. ஆமா. அவரு எப்படி இருப்பாருன்னு சொல்லவே இல்லையாண்ணே. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் அழகானவர் அப்பா. அப்படியா?
இஸ்ரவேலுக்கெல்லாம் தேவனப்பா. அப்படியா? அவர் யூதருக்கெல்லாம் ராஜாவப்பா. அப்படியா? இஸ்ரவேலின் தேவனுக்கு அல்லேலூயா, தேவாதி தேவனுக்கு அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு அல்லேலூயா, தேவாதி தேவனுக்கு அல்லேலூயா. யூத சிங்கராஜனுக்கு அல்லேலூயா, யெகோவா தேவனுக்கு அல்லேலூயா. யூத சிங்கராஜனுக்கு அல்லேலூயா, யெகோவா தேவனுக்கு அல்லேலூயா. இப்படியாக அவர் தாய் உள்ளம் கொண்டவரப்பா. அப்படியா? வேதம் சொல்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறது. இப்படியாகத்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவத்தில் மாண்டு போகக்கூடாது, அவர்கள் ஜீவனை எல்லாம் மீட்கணும், அவர்களை பரலோகத்துக்கு கூட்டி போகணும் என்பதற்காகத்தான் இந்த இயேசு உலகத்தில் மனிதராய் பிறந்தார். அப்படியா? ஆமாம். அண்ணாத்த, சொல்லு தம்பி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அண்ணாத்த. என்ன குழப்பம்? கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கிறிஸ்மஸ்னா என்ன அண்ணாத்த? இந்த கிறிஸ்மஸ்னா ஒரு சில நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா பூத்தனி விடுத்தணும், பலகாரம் சுட்டு சாப்பிடணும், gift வாங்கணும், இதை கொடுக்கணும், gift வைக்கணும், வீட்டுல lightings எல்லாம் போடணும், இன்னும் friends கூப்பிட்டு party வெட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில மாலுக்கு போய் சாண்டா கிளாஸை பார்க்கணும், அவரோட போட்டோ எடுக்கணும். இதுதான் கிறிஸ்மஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல கிறிஸ்மஸ் ஐயா, இது இல்ல கிறிஸ்மஸ். அண்ணாத்த, அப்ப எதுதான் கிறிஸ்மஸ்? இது உண்மையான கிறிஸ்மஸ் தெரியுமா? சொல்லுங்க. பாவிகளாய் இருந்த நம்மை தேவன் அன்பு காட்டி தேவனாய் இருந்த அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்ததற்கு தெரியுமா? சொல்லுங்க. நம்மை பாவத்திலிருந்து மீட்கத்தான். நாம என்னைக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்மஸ். என்னைக்கு நம்முடைய கெட்ட பழக்க வழக்கிலிருந்து விடுதலை ஆயிடுமோ அன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்மஸ். அப்படியா? பிறருடைய குற்றத்தை மன்னித்து அவர் மீது என்னைக்கு அன்பு செலுத்துகிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்மஸ். நிஜமா? என்னைக்கு நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்கள் செய்கிறோமோ அன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்மஸ். தம்பி, அதாவது இந்த உண்மையான கிறிஸ்மஸ்னா முதல் இயேசுவானவர் நம்ம உள்ளத்தில் பிறக்கணும். அப்படியா? ஆமா. இது போல இயேசு என் உள்ளத்தில் பிறந்ததால்தான் நான் கோபத்தை விட்டேன், கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டேன், சாட்சியம் மூலமாகவும் இந்த வில்லுப்பாட்டு மூலமாகவும் உங்களுக்கு சொல்லுறேன். சரி. இதே போல இயேசு நம்ம பாச உள்ளத்தை எப்படி சொல்கிறா தெரியுமா? சொல்லுங்க. நீங்களும் அந்த சபைகள் மூலமாகவும் நற்செய்திகள் மூலமாகவும் சபை ஐக்கியம் மூலமாகவும் சொல்லிக் கொண்டு வராரு ஐயா. அப்படியா? சரி தம்பி, என்னய்யா? எனக்கு ஒரு சந்தேகம். இயேசுவை அறியாத என் உள்ளத்துலயும் அவன் பிறப்பாராப்பா? Hey bro, what about me? I'm a left-wing liberal. Will you come to my heart? அவர் சொன்னது புரிஞ்சது, ஆனா நீங்க ஓவரா போயிட்டு விடுறது மட்டும் தெரியுது. இருந்தாலும் நீங்க விசுவாசித்தால் உங்க உள்ளத்தில் கட்டாயம் இயேசு பிறப்பார். யாரெல்லாம் இயேசு சொந்த ரட்சணை எடுக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் கட்டாயம் இயேசு பிறப்பார். ஆமா ஐயா, இந்த உலகத்தில் இயேசு பிறப்பதற்கு, இயேசு உள்ளத்தில் பிறப்பதற்கு ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, கிறிஸ்துவை அறியாதவன் என்றும் இல்லை, நம்ம ஐயா போல லிபரல் என்றும் இல்லை. அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன் ஐயா. அப்படியா? இப்படித்தான் அந்த இயேசு உள்ளத்துக்கு வந்தது எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசு வந்த உள்ளத்தில் அன்பு வந்தது, இயேசு வந்த உள்ளத்தில் சமாதானமே, இயேசு வந்த உள்ளத்தில் அன்பு வந்தது, இயேசு வந்த உள்ளத்தில் சமாதானமே, இயேசு வந்த உள்ளத்தில் சந்தோஷமே, அந்த உள்ளத்தில் பேரின்பமே, அந்த உள்ளத்தில் பேரின்பமே. என்ன தம்பி, இவ்வளவு நேரம் இயேசுவை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா, இப்பதான் நான் இயேசுவை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அண்ணே, இயேசுவை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க அண்ணே. ஆமா ஆமா ஆமா. இயேசு பிறப்புக்கு யாரும் ஈடாக முடியாதுன்னு சொன்னீங்க அண்ணே. ஆமா ஆமா. அது நெசம்தான் அண்ணே. நம்ம அண்ணன் சொன்னது போல இயேசுவை நானும் என் சொந்த ரட்சகராக இருக்கேன் அண்ணே. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அண்ணே, நான் பட்டேல்ல grocery வாங்க போயிருந்தேன். இங்க ஏதோ வில்லு பாட்டு நடக்குதுன்னு சொன்னாங்க. இங்க வந்து நானும் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். Hey bro, I was googling
for an Indian Christian fellowship for this Christmas, and I found this, and I too accept Jesus as my personal savior. அண்ணாத்த இயேசு பத்தி சொன்னல என்னால உட்கார முடியல அண்ணாத்த, உடம்பெல்லாம் ஒரே புல்லா அடிக்குது அண்ணாத்த. அண்ணாத்த நீ இயேசு சொன்னது போல எல்லாரும் அவர் ஏத்துக்குனாங்கல்ல, அது போல நானும் ஏத்துக்கினேன் அண்ணாத்த. என் மனசு இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது அண்ணாத்த. ஆஹா ஆஹா, உங்க உள்ளத்துல எல்லாம் இயேசு பிறந்ததை கண்டவுடன் என் உள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. ஆமா, நாம எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டோம். இந்த உலகத்துக்கு எத்தனையோ பேர் இயேசு ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. அவங்க எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க உள்ளத்தில் இயேசு பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, இவ்வளவு நேரம் நம்ம வில்லுப்பாட்டு இவங்க எல்லாம் கேட்டாங்கல்ல, இவங்க நம்ம வாழ்த்த வேணாமா? வாழ்த்துவோமா? வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுப்பாட்டை கேட்டவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுப்பாட்டை கேட்டவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த உதவி செய்த அனைவருமே வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த உதவி செய்த அனைவருமே வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுப்பாட்டு பாடியவங்க வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் இந்த வில்லுப்பாட்டு பாடியவங்க வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. பெரியண்ணா, நம்ம இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துட்டோம்னு தெரியுது. நம்ம இயேசுவுக்கு ஒரு மங்களம் பாடிடுவோமா? பாடலாமே. ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஏகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஏகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேடு நீதனுக்கு பரம புஷ்பாதனுக்கு, பாரேடு நீதனுக்கு பரம புஷ்பாதனுக்கு, நேரேது போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேது போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அது ஸ்ரீ ஏகநாதனுக்கு சுபமங்கலம், சுபமங்கலம், சுபமங்கலம். ஆஹா ஆஹா, பேஷ் காஃபி, சாரி வில்லுப்பாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுல. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்க எங்க இந்த வில்லுப்பாட்டினோட கடல்ல எங்களை எல்லாம் மூழ்கடிச்ச எங்க தலை எட்டாகிய எட்டு, எங்க மத்தள சத்திரத்துல எங்களை எல்லாம் ஊக்குவிச்ச தாவீதாகிய டேவிட், எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சி சிஞ்சா தட்டின எங்க தம்பி பிரவீன், நாங்க கீபோர்டு போடுவாருன்னு மலை போல நம்பின ஜேக்கப், எங்க அருமை சகோதரர் அருண், எங்க அண்ணாச்சி இந்த வில்லுப்பாட்டு ஐடியாவை கொடுத்த எங்க அண்ணாச்சி ஜோயல், ரொம்ப ஹம்பிளி பீட்டு விடுறா நானாகிய அருண், எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி சொல்றோம்.